வாட் இஸ் ஸ்வஸ்தான்? ஸ்வஸ்தான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். ஏன்னா என்சிசி ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸிமம் சிசெட் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கலாம். கிளாஸ் ரூம்ல இருக்கிற கேடட்ஸை பிரேக் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்டர் என்ன விளக்கமா கொடுப்பாரு. விசர்ஜன் பண்ற போது சல்யூட் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? சையா கலர். விசர்ஜன் பண்ற போது ரைட் டர்ன் ஆயிட்டு ரைட் சல்யூட் அடிப்பாங்களா அதான் டாமினேட்டர் சல்யூட் அடிப்பாங்களா? என்ன பண்ணுவோம்? ரைட் டர்ன் ஆயிட்டு டாமினேட்டர் சல்யூட் அடிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு பிரேக் இன்கேஸ் எல்லாம் உட்காந்து கிளாஸ்க்கு வந்து உட்காந்துட்டு லெக்சர் இருக்கு, அப்ப எப்படி கிளாஸ் பண்ணணும்? பிரேக் பண்ணணும். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டிசி ஸ்கோர். ஆர்டிசி மீன்ஸ் ரவி ட்ரில் கிளாஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்சிமம் நமக்கு தேவையான ஒண்ணு. ஏன்னா ஒரு கிளாஸ் எப்ப பிரேக் ஆகணும், எப்படி பிரேக் ஆகணும், எப்படி பிரேக் பண்ணுவாங்க நார்மலா ஆர்டினரிக்கும் ஆர்மிக்கும் என்சிசிக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் அண்டர் இருக்கிறதுக்கும் ஆஸ் பர் பெல்ட் கேப் போட்டிருக்கிற நமக்கும் ஒரு கிளாஸ் பிரேக் பண்றது என்ன ப்ரொசீஜர் அதை பத்தி பார்ப்போம். அதாவது லைன் டூட் விசர்ஜன். லைன் டூட் எப்ப பண்ணுவோம், விசர்ஜன் எப்ப பண்ணுவோம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லைன் டூட். ஒரு கிளாஸ் நம்ம ஒரு ஸ்கோடு ட்ரில் பீரியட் நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கோடுக்கு ஒரு 5 minutes 10 minutes வாட்டர் பிரேக் டீ பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம அந்த கிளாஸை கண்டினியூ பண்ணணும். அந்த கிளாஸை பாஸ் மோடில் வச்சுட்டு மறுபடியும் பிளே பண்ணணும். அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணுவோம்? லைன் டோட் பண்ணுவோம். அது எப்படி சொல்லுவோம்? ஹிந்தியில சொல்லியாச்சுன்னா थोड़ी देर आराम. ரொம்ப டயர்டா இருக்காங்க, கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த கிளாஸை கண்டினியூ பண்ணணும்னா லைன் டோட் பண்ணுவோம். அதே விசர்ஜன் லம்பா பிரேக், பெரிய பிரேக். அவ்வளவுதான், இன்னைக்கு இந்த பீரியட் முடிஞ்சிச்சு, மறுபடியும் நாளைக்கு தான் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம்ன்ற போது நம்ம என்ன பண்ணுவோம்? விசர்ஜன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைன் டோட் வந்து பண்ணிட்டு டீ பிரேக் வாட்டர் பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். ரெஸ்யூம் ஆயிடும் பாஸ் பண்ணி மோட்டு. பட் விசர்ஜன் இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆச்சு, நீங்க ஃப்ரீ ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நாளைக்கு தான் லாங் பிரேக்கு என்ற போது நம்ம இல்ல காலையில பிரேக் ஆச்சு, ஆஃப்டர்நூன் பிரேக் மறுபடியும் 4 மணிக்கு மேல இந்த மாதிரி லாங் பிரேக் இருக்கிற போது நம்ம விசர்ஜன் பண்ணுவோம். அது எப்படி பண்றது ப்ரொசீஜரை பார்ப்போம். ஸோ இதுல மெயின் என்னன்னா விசர்ஜனுக்கும் லைன் டோடுக்கும் டிஃப்ரெண்ட். ஒன்னு, விசர்ஜன்ல ஜேசியோஸ் இல்ல ஆபீசஸ் பக்கா இருக்கணும், அதாவது சல்யூட் அதிகாரி பக்கா இருக்கணும். லைன் டோல்ல அப்படி இருக்க தேவையில்லை. இதுதான் மெயின் உங்களுக்கு தெரிய வேண்டிய இது. சல்யூட் அதிகாரி இருக்கணும். லைன் டோல்ல சல்யூட் அடிக்க மாட்டோம். விசர்ஜன்ல என்ன பண்ணுவோம்? சல்யூட் அடிக்குவோம். லைன் டோல்ல ரைட் டர்ன் ஆயிட்டு சல்யூட் அடிக்க மாட்டோம். பேலன்ஸ் எல்லாமே சேம் தான். இப்ப பாருங்க எப்படி. ஃபர்ஸ்ட் லைன் டோல். லைன் टोट 1 2 3 1 2 3 कम காலி 1 2. ஃபர்ஸ்ட் நார்மலா அவங்க சி பிரேக் வாட்டர் பிரேக் அவங்க போயிடுவாங்க. இதுதான் லைன் டோட். மறுபடியும் பாருங்க. லைன் டோட் 1 2 3 1 2 3 कम காலி 1 2. ஜெயின் சார் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இன்கேஸ் இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல சல்யூட் அடிக்கலாம், இல்லைன்னா இல்ல யூனிஃபார்ம் போட்டிருக்கா அதிகாரி இருக்கான்ற போது சம்மாடி சல்யூட் அடிக்கலாம். பாருங்க மறுபடியும். லைன் டோட் 1 2 3 1 2 3 कम காலி 1 2. ஜெயின் சார் இந்த இடத்துல சல்யூட் அடிக்கலாம். இது முடிஞ்ச பின்னாடி இது ஓகே. பட் விசர்ஜன்ல எந்த இடத்துல சல்யூட் அடிக்கும் இப்ப பாருங்க. விசர்ஜன் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 எம் காலி 1 2. ஜெயின் சார் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? விசர்ஜன்ல டர்ன் ஆனோடனே சல்யூட். விசர்ஜன் எப்ப நம்ம கிளாஸ் லாங் பிரேக் நெக்ஸ்ட் கிளாஸ் போவோம். அடுத்த கிளாஸ் போயிட்டு வேணா மறுபடியும் வருவோம். மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸ் இதே கண்டினியூ ஆகிறப்போ லைட் மறுபடியும் விசர்ஜன் பாருங்க. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 कम காலி 1 2. ஜெயின் சார் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நாம விசர்ஜன் லைன் டோல். விசர்ஜன் லைன் டோல்ல சல்யூட் தான் மெயின் டிஃபரன்ஸ். அதே மாதிரி சல்யூட் இருக்கிற அதிகாரி ஜேசியூஸ் கம்பல்சரி விசர்ஜன் பண்ற முறையில் இருக்கு. ஸோ
இது நம்ம ஆன் கிரவுண்ட்ல வெளியில பிராக்டிஸ் பண்ற போது மூணாவது ஒரு பிரேக் இன்கேஸ் எல்லாம் உட்காந்து கிளாஸ்க்கு வந்து உட்காந்துட்டு லெக்சர் இருக்கு அப்ப எப்படி கிளாஸ் பண்ணும் பிரேக் பண்ணும் அது எப்படின்னா ஸ்வஸ்தான். உன்னுடைய இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்லுவாரு ஸ்வஸ்தான். அவங்க உட்கார்ந்து இருக்கவங்க சவுதான் பைட்ல கையை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு எழுதி போயிட்டே இருக்கும். இதுதான் ஸ்வஸ்தான். மறக்காம இந்த ஸ்வஸ்தான், விசர்ஜன், லைன் ஃபுட் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா என்சிசி ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்சிமம் சிசெலிட் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கலாம். கிளாஸ் ரூம்ல இருக்கிற கேடட்ஸை பிரேக் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்டர் என்ன விளக்கமா கொடுப்பாரு. விசர்ஜன் பண்ற போது சல்யூட் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா சையா கலர். விசர்ஜன் பண்ற போது ரைட் டர்ன் ஆயிட்டு ரைட் சல்யூட் அடிப்பாங்களா அதான் சாமனை சல்யூட் அடிப்பாங்களா. என்ன பண்ணுவோம் ரைட் டர்ன் ஆயிட்டு சாமனை சல்யூட் அடிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த விசர்ஜன் எங்க பண்ணுவோம் நம்ம கார்டு பிராக்டிஸ் பண்றது மறக்காம குவார்டர் கார்டுல பாருங்க. நம்பர் எக்ஸென்ட்ரிக் கடாரே பாஸ்கெட் கார்டு விசர்ஜன் சொல்லுவாரு கார்டு கமாண்டர். அப்ப என்ன பண்ணுவோம் எல்லாமே டர்ன் ஆயிட்டு பட் நம்பர் வந்துட்டு ஏன்னா அவருக்கு வந்து விசர்ஜன் ஆகும். பாக்கி எல்லாமே விசர்ஜன். இதுதான் எங்க லைன் டூர் பண்ணணும், எங்க விசர்ஜன் பண்ணணும், எங்க வஸ்தான் பண்ணணும். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் என்னுடைய ப்ரொனன்சியேஷன் புரியல டவுட்டா இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் டைப் பண்றேன் இல்ல மறுபடியும் இதே கிளாஸ் எடுத்து முழுமையா இன்னும் எளிமையா நான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்றேன். ஸ்வஸ்தான் என்னன்னா கிளாஸ் ரூம்லேயோ இல்லை லெக்சர் ஹால்லையோ நடக்கிற கிளாஸ்க்கு கொஞ்ச நேரம் நம்ம பிரேக் கொடுக்கணுன்னா ஸ்வஸ்தான் என்று வட கமாண்டு கொடுப்போம். அப்போ அந்த கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துட்டு சவுதான் பைட் அதாவது கையை நீட்டிட்டு சவுதானில் உட்கார மாதிரி உட்காந்துட்டு உடனே அவங்க கலைஞ்சு போயிடுவாங்க அந்த டீ பிரேக்கு. இதுதான் ஸ்வஸ்தான். இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க யார் யார் நம்ம ஆடிட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. நாம சேர்ந்து டெல்லியை நோக்கி போவோம். பாய்.